எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புறம்போக்கு நாய், ஏன்னா கேப்டன் அவர்கள் என்னை மன்னிக்கணும், அந்நியார் அவர்களும் என்னை மன்னிக்கணும். ஒரு புறம்போக்கு நாய் புறம்பக்கம் புறம் சைடில் வாங்கி தின்ற புறம்போக்கு நாய் ஒன்று கேப்டன் அவர்களையும் அந்நியார் அவர்களையும் தப்பாக பேசி அந்த புறம்போக்குக்கு என்ன யோகிதை இருக்குது, அவரை பற்றி என்ன தெரியும்? ஏண்டா புறம்போக்கு நாய, நீ எல்லாம் கேப்டனையும் அந்நியார் அவர்களையும் விமர்சித்து பேசி அப்படி என்னடா வாரின்னு போகிற நீ? ஏண்டா உன் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்டோ யாராக இருக்கட்டும் வந்த உன்னால் ஒரு நாள் சாப்பாடோ இல்லை ஒரு 4 நாள் ஒரு வாரம் உட்கார வச்சு சோறு போடுறா பார்ப்போம், உன்னால் முடிஞ்சா. உடனே அந்த 2 நாள் போச்சுனாலே உங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன தண்டைச்சோறு வந்து உக்காந்துங்கிறான் அப்படின்னுவாங்க. நீ வாடா எங்கேயாவது வேலைக்கு போவோம், வாடா வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஏதாவது சொல்லி மழுப்பி துரத்தி விட்ருவீங்க. ஏண்டா ஒரு ஆளுக்கு 4 நாள் ஒரு வாரம் 10 நாள் சாப்பாடு போடுறதே உங்களால் முடியாது. அந்த மாதிரி புறம்போக்கு நாய் நீ. உட்கார வச்சு உங்கள் சொந்தக்காரங்களே வந்தால் கூட ஒரு 4 நாள் ஒரு வாரம் 10 நாள் உட்கார வச்சு சோறு போட மாட்டீங்க. மூஞ்சல் அடிச்சா மாதிரி குத்தி பேசி, ஏன் எனக்கே அது நடந்திருக்கு, நான் அதனால தான் சொல்கிறேன் என்ன. ஆனால் மனசு கோணாமல் வாழ்நாள் முழுவதும் நான் அவர் சாகிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் 40 ஆண்டு காலம் நான் எத்தனையோ லட்சம் பேர் சாப்பிட்டு போயிருக்காங்க. ஏண்டா அதுலேயும் ஒரு ஆள் சொல்லியிருக்காப்புல, சின்ன பையன்தான், வேலை தேடி வந்தேன், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, கேப்டன் இதுவில் போய் சாப்பிட்ருக்கேன், கேப்டன் கூப்பிட்டு வச்சு சொன்னாப்புல, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நிரந்தரமாக சாப்பிடுங்க, நான் வேலை தேடுறத விடாதீங்கன்னு சொல்லி ஊக்குவிச்சு சாப்பாடை போட்டு கடைசியாக அவர் சம்பளம் வாங்கும்போது கேப்டனை பார்க்கலான்னு இருந்தப்போ கேப்டன் இல்லைன்னு தெரிஞ்சு மனசு உருகி வீடியோவை போட்டிருக்காப்புல. ஏண்டா அந்த மாதிரி மனுஷன்டா கேப்டனு. நீலாம் ஏமாத்திரம் அவர் தூசிக்கு வருவேடா நீ, போகிறம்போக்கு நாய. அவரை போய் விமர்சித்து பேசி ஒரு நல்லது செய்கிறாங்கன்னாக்கா கூட இருக்கிற அவங்க அம்மாவோ பொண்டாட்டியோ இவங்க சொல்லி செஞ்சாதான் செய்ய முடியும், தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. அதுவும் கேப்டன் அவர்கள் அப்போதுலேருந்தே செஞ்சு பழகினவர். இன்னொன்று அந்நியாரவு கை கொடுத்தாங்க, பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு. இந்த 40 ஆண்டு காலமாக அவர் பண்ணாத தியாகம் கிடையாது. சொத்து, பணம், உதவி, நிதி இப்படின்னு ஏகப்பட்ட பொருள் உதவி
ஏகப்பட்டது பண்ணியிருக்காரு. என் கண் கூட பார்த்துருக்கேன் நான். பொருள் உதவிகள் இதுவெல்லாம் கொடுத்து பண்ணப்ப என்ன அப்படியே போட்டவன் நீ எல்லாம் ஏமாத்துறேன்டா போகும்போது நாய. இன்னொரு தரம் நீ அவரை ஏதாவது விமர்சித்து ஏதாவது வீடியோ போட்டினா, இல்லை எங்கேயாவது மீட்டிங்கில் ஏதாவது அவங்கள பற்றி தேமுதிகன்ற பேச்சே நீ எடுக்கக்கூடாது. எடுத்தினா நான் சத்தியமாக சொல்கிறேன், இருக்கிற தேமுக தொண்டர்களாகட்டும், கட்சி நிர்வாகிகளாகட்டும், அத்தனை பேர் தேடின்னு வந்து உன்னை அடிப்பானுங்க. சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், பார்த்துக்கோ.